கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தேவ செய்திக்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 27வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: அவன் கிட்டே போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோர்ந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசும்படியாகவும் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோடு இடைபடும்படியாக தேவ செய்திக்கு ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த பகல் முழுவதும் கர்த்தர் நடத்தினீர். இன்றைக்கு நல்ல இளைப்பாறுதலை கொடுத்தீர். சபைகளுக்கு செல்ல, ஆலயங்களுக்கு செல்ல உம்மை துதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இன்றைக்கு தேவன் எங்களோடு பேசுங்க, வார்த்தை எங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த ஆதியாகமம் 27 கொண்டு தேவன் எங்களோடு இடைபடுவீராக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனையாவும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவனை நீரை பொறுப்பட சொல்லி நடத்தியுள்ளோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: அவன் கிட்டே போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோர்ந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், இங்கு முக்கியமான ஒரு வார்த்தை போடப்பட்டுள்ளது, வாசனை என்று சொல்லியிருக்கு. வாசனை என்கிற வார்த்தை இங்க 3 இடத்துல வந்திருக்கிறதை நான் பார்க்க முடியும். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், இன்றைக்கு நாம் தேவ வசனத்தை தியானிக்கிற நாம், நம்முடைய தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்றால் வாசனைகள். வாசனைகள். அப்ப இங்க ஆதியாகமம் 27வது அதிகாரம் 27 சொல்லுது வாசனை என்று சொல்லி இருக்கிறதை நான் பார்க்க முடியும். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக விதமான வாசனைகள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஒரு சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சுகந்த வாசனை என்று போட்டிருக்கும். ஆதியாகமம் 8:21 சொல்லுகிறது சுகந்த வாசனை. அந்த சுகந்த வாசனை நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல நிறைய இடங்கள்ல வரும். குறிப்பா லேவியராகமத்திலும் என்னாகமத்திலும் அதிகமாய் வருகிறதை நம்மளால் பார்க்க முடியும். அது ஒரு விதமான வாசனையை காட்டுகிறது. 2வதாய் வேதம் சொல்லுகிறது ஒப்பீரின் வாசனை என்று சொல்லி 1 ராஜாக்கள் 10:11 சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, வாசனை மரம் என்று வேதத்துல ஒரு மரம் இருக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வாசனை மரங்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் தண்ணீரின் வாசனை என்கிற இன்னொரு வாசனையை யோபு 14:19வது வசனம் சொல்லுகிறது. அதே போல் நாம் யாவரும் அறிந்தபடி பரிமளத்தின் வாசனை என்கிற ஒரு வாசனையும் இருக்கிறது. பரிமளங்கள் நிறைந்த வாசனை. அந்த பரிமள தைலத்தின் வாசனை பட்டம்லாக லவங்கம் என்கிற வெள்ளை போலம் போன்ற பொருட்களினால் சேர்ந்து செய்யப்படுகிற வாசனை பொருளாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, திராட்சை செடியின் வாசனை என்று சொல்லி உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே திராட்சை செடிக்கென்று ஒரு தனித்துவமான வாசனை இருக்காம். அந்த வாசனையை குறித்து வேதம் சொல்லுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். இப்ப நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக வாசனைகள் இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். உகந்த வாசனை என்று சொல்லி ஏசாயா 11:3 வசனம் சொல்லி கர்த்தருக்கு உகந்த வாசனை என்று சொல்லி சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அப்ப ஒவ்வொரு விதமான வாசனைகள், பலவிதமான வாசனைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம்.
அதே நேரத்துல ஒவ்வொரு வாசனைக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களையும், ஆவிக்குரிய விளக்கத்தையும், ஆவிக்குரிய விடுதலையும், ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். சுகந்த வாசனை வரும் பொழுது அது சாபத்தை நீக்கி போடுகிறதாய் காணப்படுகிறது. பரிமளத்தின் வாசனை வரும் பொழுது பாவத்தை சுத்திகரிக்கிறதாயும் கர்த்தருடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறதுமாய் காணப்படுகிறது. இப்படி நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாசனைக்கும் அதுக்கென்று கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதற்கென்று கர்த்தர் ஒரு விடுதலை வைத்திருக்கிறார். அதற்கென்று ஒரு மகத்துவத்தை தேவன் வைத்திருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். அப்ப இப்பேற்பட்ட பலவிதமான வாசனைகள் தேவன் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வாசனை என்னவென்றால், மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வாசனைகள். இந்த சுகந்த வாசனை, பரிமளத்தின் வாசனை, திராட்சை மரத்தின் வாசனை, கர்த்தருக்கு உகந்த வாசனை அல்லது வாசனை மரங்கள், தண்ணீரின் வாசனை, இது எல்லாமே மனிதனுடைய சரீரத்துக்கு அப்பாற்பட்டது. அதாவது மனிதனுடைய சரீரத்துக்கு வெளியில இருக்கிறது. இந்த சுகந்த வாசனை நம்மளை ஒட்டும் பொழுது அது நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் மாறுகிறோம். பரிமள தைலத்தை நம்ம மேல பூசும் பொழுது அந்த வாசனையை வேற விதமாய் மாறுகிறது. ஆனா இங்கு சொல்லப்படுகிற அல்லது இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வாசனைகள் என்னன்னா, மனிதனுடைய வாழ்க்கையிலே, குறிப்பாய் சொல்ல போனா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வாசனைகளை தான் நாம் தியானிக்க போகிறோம். நீங்க மனிதர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வாசனை என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அதை குறிச்சு எளிதா புரிந்துக்கணும்னா, பழைய ஏற்பாட்டுல வாசனை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். சாட்சிகளாயிருப்பீர்கள். பழைய ஏற்பாட்டில் அது வாசனை, புதிய ஏற்பாட்டு காலத்துல அது சாட்சியாய் மாறுகிறது. உதாரணத்துக்கு அப்போஸ்தலரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. அப்போஸ்தலர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு ஸ்ரீஸ்டர்களை குறித்து அங்க இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். அவங்க சொல்றாங்க, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்களே என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் வாசிக்க முடிகிறதை பார்க்கிறோம். அப்ப அங்கிருந்த சீசர்களை குறித்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க. எதுக்கு ஆச்சரியப்படுறாங்களா? இவர்கள் கல்லாதவர்களை போல இருக்கிறாங்களே, இவங்க கற்றவங்க கிடையாதே, இவர்கள் பேதையா இருக்கிறாங்களே, ஆனாலும் இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்களே. அங்க பேதுருவும் மற்ற சீசர்களும் சொல்லுகிற சுவிசேஷத்தையும் அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை பார்த்து இவர்கள் ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க. அங்க வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 4:13, 4வது அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறேன்னா, இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா மனுஷர்கள் ஒவ்வொரு விதமான வாசனை திரவங்களை பயன்படுத்துறாங்க. லோ குவாலிட்டியில இருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் பயன்படுத்துறாங்க. அதே போல கம்மியான விலையிலிருந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான விலைகளை உடைய அந்த வாசனை திரவங்களை பயன்படுத்துறாங்க. காரணம் என்ன? தாம் போகிற இடத்துல அவர்கள் நல்ல நம்மளை பார்த்தோன்னே ஒரு பிளசன்ட் ஃபீலிங் இருக்கணும், நம்மளை பார்த்த உடனே ஒரு நல்ல ஃபீலிங் வரணும்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான வாசனை திரவியங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நம்ம உலகத்துல பார்க்க முடியும். ஆனா ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்மிடத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணுமா? கிறிஸ்துவின் வாசனையை சுமந்து சொல்லுகிறவர்களாய் காணப்படணும். இங்க பாருங்க, பேதுருவும் யோவானும் தைரியமா பேசுறத பார்த்துட்டு அவங்களுடைய அடையாளம் என்னவா இருக்கு பாருங்க. அவர்கள் பேதமை உள்ளவர்களும் படிப்பறிவில்லாதவர்களும். பேதமைக்கும் படிப்பறிவு என்றுனா என்ன அர்த்தம்னா, பேதமைங்கிறது அனுபவம் இல்லாம தடால் புடால்னு ஏதாவது செய்கிறது, எதை யோசித்து பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கென்று ஒரு தனி அனுபவத்தினால் வந்த ஞானத்தை காட்டுகிறது. அந்த ஞானம் இல்லாதவங்களை தான் பேதை என்று அழைப்பார்கள். அனுபவம் இல்லாதவர்கள், அவங்களுக்கு படிப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா அனுபவம். இன்னைக்கு சின்ன உதாரணத்துல நீங்க பாத்தீங்கன்னா,
இப்ப இந்த நம்ம ஊர்ல தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி போர்வெல் போடுறதுக்கு முன்னாடி சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா போர்வெல் போடுறதுக்கு முன்னாடி அந்த போர் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி ஓட்டை எங்க நல்லா இருக்கு என்று பார்க்கும்படி ஜனங்களை கூட்டு வருவாங்க. இன்னைக்கு கருவிகள் இருக்கு, அறிவியல் ரீதியா ஸ்கேன் பண்ணி பாக்குறோம். ஆனா அந்த நாட்கள்ல இன்னைக்கும் சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தேங்காயில கையில வச்சுக்கிட்டு அப்படியே நடந்துட்டு போவாங்க, அல்லது அந்த காப்பர் கம்பிய கையில பிடிச்சுக்கிட்டு நடந்து போவாங்க. சில பேர் தண்ணி குடங்களை கையில வச்சுட்டு நடந்து போவாங்க. அந்த தண்ணி ஓட்டம் நிறைய இருக்கிற இடத்துக்கு போன உடனே ஒண்ணு அந்த காப்பர் கம்பி இருந்தா அது ஒண்ணு அப்படியே ஒண்ணு சேரும். தேங்காய் இருந்தா அந்த நிற்க வச்ச தேங்காய் அப்படியே உருண்டு கீழே விழும். அல்லது குடத்துல தண்ணி இருக்குது, அதை கொண்டு போனாங்கன்னா அந்த தண்ணி ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு செய்யும், அந்த குடத்தை தூக்கி எறிவாங்க, தண்ணி எல்லாம் அங்க எல்லாம் சிந்தும். இதை வச்சு என்ன செய்வாங்கன்னா இத்தனை அடியில ஆழத்துல தண்ணி இருக்கு, இங்க தண்ணி நீரோட்டம் நல்லா இருக்கு, இங்க போர் போடுங்க என்று சொல்லுவார்கள். இப்ப இத நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குன்னு அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. தண்ணி எங்க கண்டுபிடிக்கணும் அவங்ககிட்ட அறிவியல் கருவிகள் எதுவும் இருக்காது, அதை படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அது அனுபவத்திலே அவர்களுக்கு வந்ததா காணப்பட்டிருக்கும், அந்த அனுபவத்தின் மூலமாய் கற்றுக்கொண்டதா இருக்கும். அதுதான் ஞானம். அந்த ஞானம் இல்லாதவர்களை தான் பேதைகள் என்று சொல்லுகிறார். அப்ப இங்க சொல்றாங்க பாருங்க, அவங்ககிட்ட படிப்பறிவும் இல்ல, படிக்கத்தக்கதான ஞானம் இல்ல, அவங்களால படிக்கவே இல்லை, அவங்க படிக்காதவங்க, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அதே நேரத்துல அனுபவமும் இல்லாத பேதையா இருக்கிற ஞானம் கூட இல்லாதவர்களா இருக்கிறாங்க. ஆனா இவங்க எப்படி இவ்வளவு தைரியமாய் பேசுகிறார்கள்? அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இங்க பார்க்கிறோம் அவர்களுடைய அடையாளம், சாட்சி என்னவா இருக்கிறது? இயேசு என்கிற சாட்சி இருக்குது. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாட்சியை சுமந்து சொல்லுகிறவர்களா இருக்கணும். நமக்கு எவ்வளவு பெரிய ஞானம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அனுபவம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய படிப்பு இருந்தாலும் சரி, அல்லது இன்னொரு விதத்திலே நாம் படிக்காமல் இருந்தாலும் அனுபவம் பெறாத பேதைகளை போல எல்லார் கண்களுக்கு முன்னால் கண்ணப்பட்டாலும் ஜனங்கள் சொல்லணுமாம், அல்லது ஜனங்கள் நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்லணும்? இவர்கள் இயேசுவோடு இருக்கிறவர்கள், இவர்கள் இயேசுவோடு இருக்கிற பிள்ளைகள், இவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்கிற அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். இப்படிப்பட்ட சாட்சியை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். சரி, இங்க வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 27:27 சொல்லுகிறது வாசனை என்று சொல்லுது. அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வாசனை, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வாசனை, எத்தனை விதமான வாசனையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம்? 2 விதமான வாசனையை நாம் தியானித்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போமாக. முதலாவதாக வேதம் சொல்லுகிற வாசனை, மனிதனிடத்திலே காணப்படுகிற வாசனை என்ன வாசனையா? வசனம் சொல்லுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்திலே குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே எனக்கு கலகம் பண்ணினீர்கள். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 30வது வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறான், என் வாசனையை கெடுத்து போட்டீர்கள். அப்ப முதலாவது நாம் தியானிக்க போகிற வாசனை என்னவென்றால் கெட்டு போன வாசனை. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே, சிலருடைய வாழ்க்கையிலே இந்த கெட்டு போன வாசனை காணப்படுகிறது. இங்கு யாக்கோபு சொல்லுகிறான், கெட்டு போன என் வாசனையை கெடுத்து போட்டீர்கள். அப்ப கெடுத்து போடுவதற்கு முன்பாக யாக்கோபின் வாசனை என்னவா இருந்துச்சோ? வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 28வது வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, யாக்கோபு என்கிறவன் இஸ்ரவேலன் என்று சொல்லி பெயர் மாற்றப்படுகிறான். அந்த ஆதியாகமம் 32:28 வரைக்கும் அவனுடைய பேர் யாக்கோபு. ஆனா அதுக்கப்புறம் கர்த்தரே அவனுடைய நாமத்தை, அவனுடைய பெயரை மாற்றுகிறார். என்னவாய் மாற்றுகிறார்? இஸ்ரவேலன். இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்? மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். நீ மனுஷனோடு போராடி மேற்கொண்டாய், நீ தேவனோடு போராடி மேற்கொண்டாய். அப்ப அவனுடைய ஜெய ஜீவியத்தை காட்டுகிறது.
அவனுடைய வாசனை கெடுக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்தது? அவன் ஒரு ஜெயம் கொண்டவனாய் காணப்பட்டான். அவன் மனுஷரிடத்திலே மாத்திரமல்ல, தேவனோடு போராடி காரியத்தை நடப்பிக்கிறவனாய் இருந்தான். அவன் ஜெபித்தால் காரியம் நடக்கும். அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் அவன் அங்கேயே காத்திருப்பான். காரியம் நடக்கிற வரைக்கும் முழங்காலே இருப்பான். காரியம் நடக்கிற வரைக்கும் தேவ சமூகத்துல போராடி கொண்டே இருப்பான். அதனாலதான் அவனுடைய பெயர் யாக்கோபு என்கிறது இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டது. கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கிறார் பாருங்க. அவன் பேரை அப்படியே மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவன் அடையாளத்தை மாற்றுகிறார். என்ன? நீ போராடி ஜெயிக்கிறவனாய் காணப்படுகிறான். இரண்டாவது, யாக்கோபினுடைய வாசனை என்னவாய் இருந்தது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசித்தீங்கன்னா வசனம் சொல்லுது, ஏசா அவனை கட்டி முத்தம் செய்தான். அவன் கழுத்தை கட்டி முத்தம் செய்தான். இது என்ன காரியம்? கேட்கும் பொழுது சாதாரணமா இருக்கலாம். ஏசா என்பவன் யார்? யாக்கோபினுடைய சகோதரன். ஆனா இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா, ஏசா எப்ப யாக்கோப நான் கொலை செய்யலான்னு சொல்லி அவன் பிராணனை வாங்க தேடிய ஒரு சத்துரு. ஒரு பக்கத்துல சகோதரன், ஆனா இன்னொரு பக்கத்துல அவன் ஒரு பகைஞன். அவன் சாதாரண பகைஞன் கிடையாது. அவன் கண்ணுல பட்டு கொலை செய்து போடுவேன் சொல்லி கொலைவெறியோடு அலைகிற பகைஞன். ஆனா யாக்கோபை அவன் கண்டவுடனே என்ன நடக்குது பாருங்க. வசனம் சொல்லுது, ஏசா இறங்கி அவனே ஓடி வர்ற யாக்கோப்ட ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டி அணைத்து அவன் முத்தம் செய்தான். அப்ப அது எதை காட்டுகிறது? அவன் பகைஞனும் அவன் சத்துருவும் அவன் சிநேகிதர்களாய் மாறினார்கள். அப்படிப்பட்ட கிருபை பெற்றவனாய் இருந்தவன் தான் இந்த யாக்கோபு. அவனை பார்க்கிற சத்துருக்கள் அவனிடத்துல சிநேகித்துக் கொள்கிறவர்களாய் காணப்படுவார்களாம். இது ஏசாவினுடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, லாபான் ஆகிய யாக்கோபினுடைய மாமனாரின் இடத்துல கூட நடந்துச்சு. லாபான் வருகிறான், யாக்கோபின் சந்ததி என்னுடைய விக்கிரகத்தை தூக்கி பண்ணிட்டாங்க, நான் இன்னைக்கு அவனை ஒண்ணு இல்லாம பண்ண போறேன் பாரு, நான் கேட்கிற கேள்வியை பாரு, அவனை நான் என்ன பண்ண போறேன் பாருன்னு கோபத்தோட வருகிறான். அவன் சத்ருவை போல வருகிறான். ஆனா கர்த்தர் இடையில வந்தார். என்ன சொன்னாரு? நீ ஒரு வார்த்தையும் அவனிடத்துல பேசக்கூடாது. கோபத்துடனும் மூர்க்கத்துடனும் பகைஞனாய் வந்த லாபான் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அவன் வந்து யாக்கோபின் இடத்துல பேசிட்டு சொல்லுகிறான், ஒரு பெரிய கற்குவியலை நினைச்சிட்டு, இந்த கற்குவியல் உனக்கும் எனக்கும் அடையாளமாயிருக்கட்டும். நான் உன்னை வந்து மேற்கொள்ளாதபடிக்கும் நீ என்னை வந்து மேற்கொள்ளாதபடிக்கும் நமக்கு மத்தியஸ்த அடையாளமாய் காணப்படட்டும். யோசித்து பாருங்க, வெள்ளம் போல வந்த சத்துரு, பெரிய பகைஞனாய் வந்த சத்துரு, உறவினர்களாய் இருந்து பகைஞனாய் மாறினவர்கள், பிராணனை வாங்க தேடினவர்கள் இப்ப அவனோடு சமாதானம் கொள்ளுகிறார். ஏசா சொல்றான், வா என்னோடு சேர்ந்து எங்களோடு நீ தங்கியிரு என்று சொல்லுகிறான். எந்த ஏசா இவனை கொலை பண்ண பார்த்தானோ அதே ஏசா இவனை அழைக்கிறான். மூன்றாவதாக யாக்கோபினுடைய வாசனை எப்படி இருக்கு பாருங்க. 33வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33:11 பாத்தீங்கன்னா, தேவன் அனுக்கிரகம் செய்தார், வேண்டியது எல்லாம் உண்டு. ஏசா சொல்லுகிறான், எனக்கு இந்த காணிக்கெல்லாம் தேவையில்லை, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் உன்னை பார்த்துட்டேன், அது போதும், சந்தோஷம், நான் உன்னோட அன்பா இருக்கிறேன், அது போதும். உடனே யாக்கோபு என்ன சொல்ற பாருங்க, கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கார், எனக்கு வேண்டியது எல்லாம் கொடுத்து விட்டார். எனக்கு என்னெல்லாம் தேவை, எனக்கு தேவை மனைவியை கொடுத்தார், எனக்கு தேவையான பிள்ளைகளை கொடுத்தார், எனக்கு தேவையான வேலைக்காரிகளை கொடுத்தார், எனக்கு தேவையான ஆசீர்வாதங்களாகிய ஆடுகளை கொடுத்தார். யான் கோலும் கையுமா கடந்து போனேன், ஆனா இப்ப இரட்டை பரிவாரத்தோடு நான் வந்திருக்கிறேன். நீ என்னிடத்துல அளவு கடங்காத ஆசீர்வாதங்கள் இருக்கு, அதுல இருந்து தான் உனக்கு கொஞ்சம் கொடுக்கிறேன் என்று யாக்கோபு சொல்றான். அப்ப இங்க பாருங்க, யாக்கோபினுடைய வாசனை என்ன? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனும் அவன் வேண்டியது எல்லாம் கர்த்தர் செய்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தர் அவன் பட்சமாய் இருந்து நடத்துகிறவராய் இருந்தார். அப்ப தேவனே அவனை ஆசீர்வதிக்கிற ஒரு செல்வ ஆசீர்வாதம் உடையவனாய் காணப்பட்டான். நான்காவதாக யாக்கோபினுடைய வாசனை என்ன? வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? 19வது வசனம் சொல்லுகிறது, தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு
நம்ம எல்லாரும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாரும் முற்பிதாக்கள், அவங்க பரதேசிய தெரிஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பரதேசின் வார்த்தையை கேட்ட உடனே நம்முடைய மனசுக்கு என்ன வரும்னா, அவங்களுக்கு தங்க கூட இடம் இல்லை, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் இல்லை, அவங்க பஞ்சத்துல அடிபட்டவங்க போல இருந்தாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, அவன் அவன் தனக்கென்று ஒரு ஸ்தலத்தை, ஒரு வீடை கட்டி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33:17 சொல்லுது பாருங்க, யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். கூடாரம் போடல, அவன் என்ன செய்யறான், வீடையே தனக்கென்று ஒரு வீடையே கட்டுகிறான். அவர்கள் பரதேசிய தெரிஞ்சாங்க. பரதேசினா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்ற இடத்துக்கு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க, கர்த்தர் காண்பிக்கிற இடத்துக்கு போய்கிட்டு. அதனால அவங்க ஏழைகள் அல்ல, அவர்கள் இல்லாதவர்கள் அல்ல, அவர்கள் கர்த்தரினால் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்ப அவன் எங்க வருகிறான்? அவன் சிக்கோத்திலிருந்து புறப்பட்டு அவன் எந்த இடத்துக்கு வருகிறானா, அவன் சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரன் கையிலே 100 வெள்ளிக்காசை கொடுத்து ஒரு இடத்தை வாங்குறான். சீகேமனுடைய பட்டணத்துக்கு அருகிலே அவன் கூடாரத்தை போடுறான். இப்ப வந்துட்டு அவன் தங்குற இடத்துல கூட அவர்கள் மற்றவர்களிடத்துல இலவசமா தங்கல, அந்த இடத்துக்கு கூட அவன் பணம் கொடுத்து, காசு கொடுத்து அந்த இடத்தை வாங்குகிறவனாயிருந்தான். கொஞ்ச நாள் தங்க போகிற இடத்தை கூட அவன் வாங்கி அங்க தங்குகிறவனாய் காணப்பட்டான். அப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அவனை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். மற்றவர்கள் நான் அவனுக்கு இலவசமா தங்க இடம் கொடுத்தேன், அதனாலதான் அவன் பழகி பெற்றிருக்கான் என்று சொல்லாதபடிக்கு, ஏன் தயவுலதான் யாக்கோபு வாழுகிறான், சீகேமின் தயவுலதான் யாக்கோபு வாழுகிறான் என்று சொல்லாதபடிக்கு கர்த்தர் அவனை செல்வத்திலேயும் ஆசீர்வதித்திருந்தான். வசனம் சொல்லுது, 100 வெள்ளிக்காசை கொடுத்து இடத்தை வாங்கினான். கடைசியா சொல்லுது, அவனுடைய வாசனை என்னவா இருந்தாச்சான் கெட்டு போவதற்கு முன்பாக. வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33:20 சொல்லுது பாருங்க, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல் ஏலோகே இஸ்ரேல் என்று பெயரிட்டான். எல் ஏலோகே இஸ்ரவேல், இது ஒரு வார்த்தை. எல் ஏலோகே இஸ்ரவேல், எல் ஏலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தமாம்? தேவன் இஸ்ரவேலின் தேவன் என்று அர்த்தம். தேவன் இஸ்ரவேலின் தேவன். அப்ப அது எதை காட்டுது? நம்முடைய தேவன், என்னை நடத்துகிற தேவன் அந்த சராசரங்களை உருவாக்குனவர் தான். அவர் மனுஷனை உண்டாக்குனார், அவர் பூமியை உண்டாக்கினார், வானமண்டலங்களை உருவாக்கினார். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவருக்கென்று பரலோக ராஜ்யம் இருக்கு, பூமி அவருடைய பாதப்படி எல்லாம் இருந்தாலும் அவர் என்னுடைய தேவனாய் காணப்படுகிறார். நான் கூப்பிட்டு அவர் இறங்கி வருவாரு, நான் ஜெபிச்சா அவர் எனக்கு பதில் கொடுப்பாரு. நானும் அவரும் உறவாடுகிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார், நான் அவனுடைய ஜனமாய் காணப்படுகிறேன், நான் அவரை சொந்தம் கொண்டாடுகிறேன். அதுதான் இங்க எல் ஏலோகேம் இஸ்ரேல் என்றதுக்கான வார்த்தைக்கான அர்த்தம். அங்க சொல்றான் பாருங்க, தேவன் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிறார். அவர் சீகேமின் தேவன் அல்ல, அவர் தேவன் அல்ல. அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறாராம்? என்னுடைய தேவனாய் காணப்படுகிறார். அவன் கர்த்தரை சொந்தம் கொண்டாடுகிறவனாய் இருந்தான். அவனுடைய வீடு கர்த்தருடைய வீடாய் இருந்தது. அவன் ஸ்தலம் கர்த்தருடைய ஸ்தலமாய் காணப்பட்டது. அவனும் கர்த்தரும் ஒன்றாயிருந்தார்கள். எப்படி ஆதியாகமத்திலே முதல்ல நாங்கள் வாசிக்கிறோமோ, ஆதாமும் ஏவாளும் கர்த்தரோடு உறவு கொள்ளுகிறவர்களாய் இருந்தாரோ, அவர் பகலின் குறுகியான வேலையில அவர்களை சந்தித்து பேசுகிறவராய் இருந்தாரோ, அதே போல யாக்கோபு தேவனோடு ஒரு நல்ல உறவுல இருந்தான். சொல்றான் பாருங்க, தேவன் இஸ்ரவேலின் தேவன், தேவன் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய தகப்பன், அவர் என்னுடைய கடவுள். அவர் யாருக்கும் கடவுளோ எனக்கு தெரியாது, ஆனா அவர் எனக்கு தேவனாய் இருக்கிறாரு, எனக்கு கர்த்தராய் இருக்கிறாருன்னு சொல்லி கர்த்தரை உரிமை கொண்டாடுகிறவனாய் இருந்தான். இவ்வளோ கர்த்தர் பட்சமாய் இருந்து கர்த்தர் அவன் ஆசீர்வதித்து கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற யாக்கோபு தான் இப்ப சொல்ற என்ன சொல்லுகிறான் பாருங்க, என் வாயை கெடுத்து போட்டீர்கள்,
ஒரு காலத்துல எனக்கென்று செல்வம் இருந்துச்சு, ஒரு காலத்துல எனக்கென்று பேர் இருந்தது. என்னுடைய பேர் யாக்கோப் என்கிறது இஸ்ரவேலா மாறினது. நான் கர்த்தரையே என் பட்சத்துல வச்சிருக்கிறேன், கர்த்தரையே என் தெய்வமா வச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை என்ன? என் வாசனை கெடுத்து போடப்பட்டுள்ள வாசனை. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நம்மளை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு காலத்திலே நான் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருந்தேன், நான் கர்த்தருக்காய் வாழுகிறவனாய் இருந்தேன், கர்த்தர் செழிப்பா வச்சிருந்தாரு, நான் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தேன். நான் ஜெபித்தால் கர்த்தர் எனக்கு உடனே பதில் கொடுத்தாரு, நான் ஜெபிக்கும் பொழுது உடனே அந்த காரியங்கள் நடந்தது. நான் யாரிடத்திலும் அடிமையா இல்ல, யாருடைய தயவையும் நாடல. என் செல்வத்தினால் எனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் தேடிக்கொண்டேன், என் செல்வத்தினால் என் குடும்பத்தை நான் கட்டினேன் என்று இருந்தவர்கள் நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோமா? நாம் வாசனை கெடுக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். யாக்கோபினுடைய நிலைமை ஒரே நாள்ல தலையிலாம் மாறினது. சொல்றான் பாருங்க, நான் செல்வ செழிப்போடு நல்ல வாசனையா இருந்தவன் இன்றைக்கு கெட்டு போன வாசனையுடையவனாய் மாறினேன். அதற்கு காரணம் என்ன? அங்க யாக்கோபு காரணம் இல்ல, யார் காரணமா இருந்தாங்களா? வசனம் சொல்லுது 34வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது பாருங்க, சிமியோனும் லேவியையும் பார்த்து. என்ன நடக்குது? யாக்கோவினுடைய மகளாகிய தீனாளை அவன் அங்க இருக்கிற சீகேமினுடைய பட்டணத்து அதிபதி அவனுக்கு அவளை வலுக்கல்ட்டமாய் எடுத்துக்கொள்ளுகிறான். இப்ப யாக்கோபின் இடத்துல கேட்கிறாங்க, பொன் கேட்கிறாங்க. நான் என் மகன் அவளிடத்துல அன்பாய் இருக்கிறான், நாங்க உங்களை பெண் எடுத்துக்கொள்ளுகிறோம், எங்களோட நீங்க வாசம் பண்ணுங்க, நம்ம வியாபாரம் பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படலாம், நம்ம ஒரு பெரிய பட்டணமா மாறலாம் என்று சொல்லுகிறார். அவங்க இறங்கி வர்றாங்க, தவறு செய்துட்டாங்க, அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு இறங்கி வர்றாங்க. இப்ப யாக்கோபு என்ன செய்யறான் பாருங்க, அவன் குமாரர்கள் வயல்வெளியில் இருந்தபடினால் யாக்கோபு ஒன்றையும் பேசாதவனாய் இருந்தான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில யாக்கோபு எதையுமே பேசி இருக்க மாட்டான். அவனுடைய 2 குமாரர்கள் தான் அவர்களை வஞ்சித்தாங்க, அவங்க 2 குமாரர்கள் தான் போய் யுத்தத்துக்கு போனாங்க, அவர்கள் 2 குமாரர்கள் தான் சீகேம் பட்டணத்தில் இருக்க எல்லாரையும் கொன்று போட்டாங்க, அவர்களுடைய பொருட்களை கொள்ளை பொருளா எடுத்துக்கொண்டாங்க. ஆனா யாக்கோபை பாத்தீங்கன்னா அமைதியா இருந்தான். ஆனா யாருடைய வாசனை கெட்டு போச்சு? அந்த யாக்கோபினுடைய வாசனை தான் கெட்டு போச்சு. காரணம் என்ன? அவனோடு இருந்தவர்கள் அவன் வாசனையை கெடுத்து போட்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், நீங்க அமைதியா தான் இருந்தீங்க, நீங்க தேவ சமூகத்துல தான் காத்திருந்தீங்க, நீங்க தேவனோட நல்ல ஐக்கியத்துல இருந்தீங்க, ஆனா நீங்க வைத்த ஐக்கியம் உங்கள் வாசனையை கெடுத்து போட்டதா? உங்கள் குடும்பம் உங்கள் வாசனையை கெடுத்து போட்டதா? உங்கள் பிள்ளைகள் உங்கள் வாசனையை கெடுத்து போட்டார்களா? இன்றைக்கு வாசனம் கெடுக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாசனையை மாற்றும்படியாய் வந்திருக்கிறார். அவர் நம்முடைய வாசனையை மாற்றுகிறவராயிருக்கிறார். சரி, இங்க யாக்கோபுக்கு வாசனை கெட்டு போச்சு, அங்க என்ன நடந்துச்சு? கர்த்தர் என்ன செய்கிறார்? அவன் வாசனை கெட்டு போச்சு என்று யாக்கோபு சொல்றான். என் வாசனை கெட்டு போனது. அப்ப வாசனை கெட்டு போனா என்ன நடக்குதா? வசனம் சொல்லுது பாருங்க, 30வது வசனத்துல சொல்லுகிறான். ஆதியா 34:30 சொல்றான் பாருங்க, என் வாசனையை கெடுத்ததுனாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வாசனை கெட்டு போயிருச்சா? நாம் சுகந்த வாசனை உள்ளவர்களா இருக்கிறோமா, இல்ல கெட்டு போன வாசனையுடையவர்களா இருக்கிறோமா என்பது எப்படி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, எப்படி நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம்னா, நம்முடைய வாழ்க்கையில கலக்கம் இருக்கும் என்றால் அதுதான் கெட்டு போன வாசனையின் அடையாளமாய் இருக்கு. கலக்கம். இந்த கலங்கின அனுபவம் எப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு வேதமே ஒரு நல்ல விளக்கத்தை கொடுக்குது. என்னன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும், கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். இந்த கலக்கம் என்றால் என்ன அர்த்தம்? அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கலக்கம் வந்துருச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்களா? அவர்கள் நடுக்கம் காணுகிறவர்களா இருப்பார்களா, எல்லாத்தையும் குறித்து பயப்படுகிறவர்களா இருப்பாங்க. நான் என்ன செய்ய போகிறேன், என் எதிர்காலத்தை குறித்து என்ன செய்ய போறேன்னு சொல்லி எப்போதும் பயத்திலே இருப்பாங்க.
யாராவது வந்து ஒரு சின்ன நெகட்டிவான காரியத்தை சொல்லிட்டு அப்படியே பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லது சின்ன ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா அந்த போராட்டத்தை பார்த்து அப்படியே நடுக்கம் பிடிச்சுக்கிடும். இரண்டாவது, அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? கரைந்து போவார்களாம். கரைந்து போகிறது என்பது எதை காட்டுது? இருதயத்திலே வலுவிழந்து போகிறது. ஒரு காலத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க, எது வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன், எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், கர்த்தரே பட்சத்துல இருக்கா. ஏன்னா இன்னைக்கு நீங்க அவங்கள போயிட்டு பேசுனீங்கன்னா, அவங்க வாசனை கெட்டு போயிருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எங்க போய் என்ன செய்ய போறேன், எல்லாமே எனக்கு எதிர்மாறாக இருக்கிறது, எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது, என்னால நான் இனிமே நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி தங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நம்பிக்கை இழந்ததாயும் அவிசுவாசத்தின் வார்த்தையுமாய் காணப்படும். வேதத்துல பாத்தீங்கன்னா ரூத்துவின் புஸ்தகத்திலே நகோமியை நீங்க பார்க்க முடியும். ரூத்துவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், நகோமி அவளுக்கு மோவாபியர் தேசத்திலிருந்து திரும்ப வருகிறாள். திரும்ப வந்த உடனே இவள் நகோமியே என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நகோமி என்ன சொல்லுகிறார்? அவள் வருத்தத்தோடு புலம்புகிறதை நம்மளால் பார்க்க முடியும். வருத்தத்தோடு புலம்புகிறதை நம்மளால் பார்க்க முடியும். காரணம் என்ன? அவள் தன் புருஷனை இழந்துட்டா, தன்னுடைய மகனை இழந்துட்டா. இப்ப என்னன்னா, ஒரு ரூத் என்கிற ஒரு ஸ்திரீக்கு இவள் வாழ்வு தர வேண்டியதா இருக்கிறது. தன் முதிர் வயதிலே இவள் ஒரு வாலிப பெண்ணுக்கு வாழ்க்கை தர வேண்டியதாய் காணப்படுகிறது. அவள் வாழ்க்கை மிகவும் கசப்பான நிலைமையில இருக்கிறது. வாழ்க்கை மிகவும் கசப்பா இருக்கிறதுனால என்ன சொல்லுகிறார்? அவள் நகோமி என்று என்னை சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். வார்த்தை சொல்லுகிறத பாருங்க. ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டான். யாரு கட்டளையிட்டாவா? சர்வ வல்லவர். ஆனா செய்ததெல்லாம் யாரு? யார் தவறு செய்தா? நகோமி தவறு செய்தா. பஞ்சத்தில் இருக்கும்போது தன் கணவனோடு மோவாப்பு தேசத்துக்கு ஓடி போனான். அங்க போய் அந்நிய தேசத்துல வாழணும்னு சொல்ல கர்த்தரை விட்டு போனது நகோமி. கர்த்தர் ஆசீர்வாதத்தை விட்டு போனது நகோமி. ஒரு போராட்டம் வந்த உடனே கர்த்தரை விட்டு விலகி போனது நகோமி. அந்த போராட்டத்துல உறுதியா நிற்க முடியல. ஆனா இப்ப நகோமியினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன? சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கொடுத்தார். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இதைத்தான் சொல்றோம். என்னை கசப்புள்ள வாழ்க்கையை கொடுத்துட்டாரு, நான் கசப்பான ஆகாரத்தை புசிக்கிறேன், என்னை கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல, என்னை கைவிட்டுட்டார் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கு காரணம் யாருன்னா நாம தான் இருப்போம். நாம தான் அதற்கு காரணமாய் இருப்போம். அதை கர்த்தர் அனுமதிச்சிருக்க மாட்டார். ஆனா நாம தான் அதை தொடர்ந்து பிடிச்சிருந்திருப்போம். என்ன சொல்லுகிறான் பாருங்க, யாக்கோபு அவன் வாசனை கெட்டு போனதுனால அவன் இருதயம் கரைந்து போகிறது. அவன் சொல்றான், இங்க இருக்கிற ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 30வது வசனத்துல யாக்கோபு புலம்புறான் பாருங்க. என்ன புலம்புகிறான்? நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே. நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், ஆனா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் இரட்டை பரிவாரத்தோடு வந்திருக்கிறேன் என்று தேவனை குறித்து துதிப்பாடிக்கிட்டு இருந்தவன் இடத்துல சொன்ன எல்லாத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் பெருகினவனா இருக்கிறேன் என்று சொன்னவன் இப்ப எப்படி இருக்கிறான் பாருங்க. சொல்லுகிறான் பாருங்க, நான் கொஞ்ச ஜனமா இருக்கிறேன். அவன் கர்த்தர் தம் பட்சத்துல இருக்கிறத மறந்து போயிட்டான். கர்த்தர் நான் ஜெபித்தா கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்கிறதை மறந்து போயிட்டான். நான் கர்த்தரோடையே போராடி ஜெயிச்சிருக்கிறேன், நான் மனுஷர்களோடு போராடி ஜெயிச்சிருக்கிறேன். நான் இப்ப யாக்கோபு இல்ல, இஸ்ரவேலன் என்கிற அடையாளத்தை மறந்து போனவனாய் காணப்படுகிறான். காரணம் என்ன? அவனுடைய இருதயம் கரைந்து போனது, அவனுக்குள்ளாய் நடுக்கம் பிடித்தது, கலகம் அவனுக்குள்ளாய் வந்தது. இதுதான் கெட்ட வாசனையினால் வருகிற காரியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடுக்கம் இருக்கிறதா? கர்த்தருக்காய் உறுதியா நிற்க முடியல என்ற நடுக்கம் இருக்கிறதா? என்ன நடந்தாலும் நான் பாப்பேன் என்று வைராக்கமே இருக்க முடியலையா? அல்லது கர்த்தருக்காய் சுவிசேஷம் சொல்றதுல உறுதியா நிற்க முடியலையா? அல்லது கர்த்தருக்காய் வாழுகிற வாழ்க்கையில நம்மளால் உறுதியா நிற்க முடியலையா? மனிதர்களை தேடியும்
எங்க ஆதாயம் கிடைக்கும், எங்க நன்மை கிடைக்கும் ஓடுகிறவர்களாய் இருக்கிறோமா? அப்படி இருந்தோம் என்றால் நாமும் கரைந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய வாசனை ஏதோ ஒரு விதத்துல கெட்டு போனதா இருக்கிறது. அது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா நாம் அதை கெடுக்க மாட்டோம். நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் அதை கெடுத்து போட்டபடினால் இன்றைக்கு நாம் கரைந்து போகிற நிலைமையிலே காணப்படுகிறோம். அந்த கர்த்தர் என்ன செய்தாராம் யாக்கோபுக்கு? வசனம் சொல்லுது பாருங்க, அடுத்த அதிகாரம் சொல்லுகிறது, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து. இப்ப கலங்கி போன, கரைந்து போன, நடுக்கம் பிடித்த யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருதான்? நீ பெத்தேலுக்கு கிளம்பி போ, நீ பெத்தேலுக்கு கிளம்பி போ. அந்த பெத்தேல் என்கிற ஸ்தலம் என்ன ஸ்தலமாம்? நீ யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற யாவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விட்டு விட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். கர்த்தர் என்ன செய்றார் பாருங்க, அவர்களை சுத்திகரிக்கிறார். கர்த்தர் அவனை என்ன சொல்லுகிறார்? பெத்தேலுக்கு கிளம்பி போ. பெத்தேல் என்பது கர்த்தர் வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய ஸ்தலம். அந்த கர்த்தருடைய ஸ்தலத்துக்கு வர சொல்லுகிற காரணம் என்ன? அவனை சுத்திகரிக்கிறார். என்ன சுத்திகரிக்கிறார்? அவனையும் அவன் குடும்பத்தையும் கெட்ட வாசனையை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். எப்படி நம்முடைய சரீரம் நாற்றம் எடுக்கும் பொழுது, எப்படி நம்முடைய சரீரத்துல துர்நாற்றம் வரும் பொழுது நாம் போய் குளிச்சு நம்மளை சுத்திகரிக்கிறோமோ, அதே போல கர்த்தர் யாக்கோபையும் அவன் குடும்பத்தையும் சுத்திகரிக்கிறவராய் காணப்பட்டார். இங்க யாக்கோபு சொல்றான் பாருங்க, உங்கள் அந்நிய தெய்வங்களை விட்டு. யாக்கோபு கர்த்தரை தெய்வமா வச்சிருந்தான். ஆனா அவன் குடும்பமும் அவனுடைய குமாரர்களை எதற்கு தெய்வமா வச்சிருந்தாங்களா? அந்நிய தெய்வங்களை பின்பற்றுவர்களா இருந்தாங்க. யாக்கோபு என்ன சொல்றான்? உங்கள் அந்நிய தெய்வங்களை விட்டு உங்களை இன்றைக்கு சுத்திகரித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், கர்த்தர் இன்றைக்கு முதலாவது என்ன செய்ய போகிறார்? உங்கள் கலக்கங்களை மாற்றுவதற்கு, உங்கள் நடுக்கங்களை மாற்றுவதற்கு, நம்முடைய கரைந்து போன அனுபவத்தை மாற்றி போடுவதற்கு, நம்முடைய வாசனை கெட்டுப்போன வாசனையை மாற்றுவதற்கு முதலாவது கர்த்தர் உங்களை சொல்லுகிறார், பெத்தேலுக்கு புறப்படுங்கள். பெத்தேலுக்கு புறப்படுங்கள் என்றால் முதலாவது உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. ஏன் சமூகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களை சுத்திகரிங்க. இன்றைக்கு உங்க கெட்ட வாசனையை உதறி தள்ளி போடுங்க, அதை நீங்கள் சுத்திகரித்து போடுங்க. அப்பொழுது நீங்கள் சுத்தமாவீர்கள். சங்கீதக்காரர் சொல்லுகிறான் பாருங்க, ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், நான் அப்பொழுது வெண்மை பனியை போல் சுத்தமாவேன். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கணும். முதலாவது கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கெட்ட வாசனைகளை சுத்திகரித்து போடுகிறார். அவைகளை அந்த அழுக்குகளை தேவன் சுத்திகரிக்கிறார். இரண்டாவது யாக்கோபு என்ன செய்கிறார் பாருங்க, ஆதியாகமம் 35:5 சொல்லுது பாருங்க, கர்த்தர் என்ன செய்தாரா? பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவங்களை சுத்திகரிச்சாங்க. சுத்திகரிச்சு தங்கள் பிரயாணத்தை ஆயத்தம் பண்ணாங்க. ஆயத்தம் பண்ண உடனே என்ன நடக்குது? அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டாதினதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். கர்த்தர் ஒரு பயங்கரத்தை கொண்டு வர போகிறார். கர்த்தர் பயங்கரத்தை கொண்டு வர போகிறார். அது உங்க மேல அல்ல, உங்களை கலங்க பண்ணினார்கள் அல்லவா? நீங்கள் யாரை குறித்து பயந்தீங்கள் அல்லவா? யாரை குறித்து நடுங்கினீர்களோ, யாரை குறித்து நீங்கள் கரைந்து போனீர்களோ, அவர்கள் மீது கர்த்தர் ஒரு பயங்கரத்தை கொண்டு வர போகிறார். கர்த்தர் உங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே நிற்க போகிறார். நீங்கள் உங்கள் பிரயாணத்தை கர்த்தரோடு தொடர போறீங்க. நீங்க பெத்தேலுக்கு போக போறீங்க. அவர்களையோ கர்த்தர் பின்தொடராதபடி அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பயங்கரத்தை வர செய்ய போகிறார். அந்த பயங்கரம் வந்த உடனே என்ன நடக்குதா? அவர்கள் யாக்கோபின் குமாரர்களை பின்தொடரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க பிரச்சனையில ஆக்குப்பை ஆயிட்டாங்க. சீகேமின் புத்திரர்கள் அவங்க பிரச்சனையில ஆக்குப்பை ஆயிட்டாங்க. அவங்க பிரச்சனையை சமாளிக்கவே அவங்களுக்கு நேரம் இல்லை. அதனால இப்ப அவங்க உங்களை தொடர முடியல, யாக்கோபை தொடர முடியல. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்கள் எதிராளிகளை, உங்களை கலங்க பண்ணினவர்களை, உங்கள் கரைய பண்ணினவர்களை கர்த்தர் பிஸியா வச்சுக்க போகிறார். அவர் அவர்களை பிஸியா வச்சுக்க போறதுனால நீங்கள் சமாதானமாய் குடியிருக்க போகிறீர்கள். நீங்கள் சமாதானமாய் தேவன் பட்சம் வர போறீங்க. கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட போறீங்க. கர்த்தரோ நீங்க ஐக்கியம் கொள்ள போறீங்க.
இனிமேல் அவர்களை குறித்த சிந்தனை உங்களுக்கு இருக்க போறது கிடையாது. இனிமேல் அவர்கள் என்ன பின்தொடர்றாங்களா, அவங்களுக்காக நான் ஓடணுமே சொல்லி நீங்க ஓடப்போறது கிடையாது. நீங்கள் பெத்தேலிலே குடியிருக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். தேவனுடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவதா என்ன நடக்குது? அங்க வசனம் சொல்லுது, அவன் பெத்தேலுக்கு போய் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறான். அந்த பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொள்ளுகிறவனாய் மாறுகிறான். இந்த வசனம் சொல்லுவாங்க, 6வது வசனம் சொல்லுது, யாக்கோனும் அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்துள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின பொழுது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடினால் அந்த ஸ்தலத்தை ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். இந்த பெத்தேலுக்கு வந்தவுடனே அவன் என்ன செய்யறான்? கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். இந்த பலிபீடம் என்பது என்ன? கர்த்தர் அவர்களோடு வாசம் பண்ணுகிறதை காட்டுகிறது. கர்த்தர் அவர்களோடு இருக்கிறதை காட்டுகிறது. கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறதை காட்டுகிறது. அது ஏல் பெத்தேலாய் மாறினது. ஏல் பெத்தேலாய் மாறினது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறனா அது ஒரு லூசா இருந்த ஸ்தலம் ஏல் பெத்தேலாய் மாறினது. அப்ப கர்த்தர் சமூகத்துல வந்திருக்கனா இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அவர் உங்கள் வாசனை, கெட்ட வாசனை கழுவுகிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு கெட்ட வாசனையினால் வருகிற கலக்கத்தை கொண்டு வருகிற ஆவிகளை நிர்மூலமாக்குகிறது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தரோடு இணைகிறவர்களாய் மாறுகிறீர்கள். கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். நீங்க இந்த பலிபீடத்தை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவன் நோவாவும் அவன் குடும்பத்தாரும் பேழையை விட்டு வெளில வர்றாங்க. வெளியில வந்த உடனே கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டுறாங்க. அதுதான் முதலாவது பலிபீடமாய் மாறுகிறது. அந்த முதல் பலிபீடத்திலிருந்து கிளம்பின சுகந்த வாசனை என்னவா மாறுதா? அவர்கள் சாபத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுகிறார். கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினார். இப்ப இந்த கெட்ட வாசனை பலிபீடத்துக்கு வந்த உடனே என்னவா மாறுது? சுகந்த வாசனையாய் மாறுகிறது. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கலக்கம் என்கிற கெட்ட வாசனை எடுத்து போட்டு, நடுக்கத்தினால் வந்த நடுக்கம் என்கிற கெட்ட வாசனை எடுத்து போட்டு, கரைந்து போகிற கெட்ட வாசனை எடுத்து போட்டு, உங்கள் சத்துருக்கள் இருந்து உங்களை தப்பிக்க வைத்து அவர் என்ன செய்கிறாராம்? உங்கள் வாசனையை சுகந்த வாசனையாய் கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் வாசனையை சுகந்த வாசனையாய் கர்த்தர் மாற்றுகிறார். இதுவரைக்கும் கெட்ட வாசனை, ஆனா இப்ப அது ஒரு சுகந்த வாசனையாய் மாறுகிறது. சுகந்த வாசனை நான் ஏற்கனவே சொன்னேன், சாபத்தை நீக்கி போடுகிறதா இருக்கிறது. அப்ப கடந்த நாட்கள் இருந்து சாபம் ஓடிக்கிட்டே இருந்த அனுபவம் எங்கேயாவது போய் நம்ம தப்பிச்சிட மாட்டோமா? இந்த கடன் நிறைஞ்ச வாழ்க்கையில நம்ம தப்பிச்சிட மாட்டோமா? இத போராடுகிற வாழ்க்கையில நம்ம தப்பிச்சிட மாட்டோமா? கொஞ்சம் இழப்பாறுதல் வந்துடாதா? கொஞ்சம் வாழ்க்கையில உயர்ந்துட மாட்டோமா என்று ஓடிக்கிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, இரவு பகலோ? அது இன்றோடு நிறுத்தப்படுகிறது. கர்த்தருக்கு நீங்க சுகந்த வாசனையாய் மாறுகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் ஏல் பெத்தேலாய் மாறுகிறது. ஏல் பெத்தேலாய் மாறுகிறது. அது கர்த்தருடைய வாசஸ்தலமாய் மாறுகிறது. அப்ப முதலாவது அவர் கெட்ட வாசனையாகி யாக்கோபின் இடத்துல அந்த கெட்ட வாசனையை மாற்றி போட்டார். அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய கலக்கத்தை கொண்டு வந்த எல்லா கெட்ட வாசனையை மாற்றி போடுகிறார். இந்த கெட்ட வாசனையை குறித்து நீங்க தியானிக்கும் பொழுது இன்னொரு மனுஷர்களிடத்திலும் இந்த கெட்ட வாசனை காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்னு யாக்கோபின் இடத்துல இருந்தது, இன்னொன்னு வேதம் எங்க இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க படிச்சு பார்க்கும் போது அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, அவர்களை நோக்கி நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகும் அவருடைய ஊழியக்காரர்களின் கண்களுக்கு முன்பாகும் எங்கள் வாசனையை கெடுத்து. இங்கேயே ஒரு கெட்ட வாசனையை பார்க்கிறோம். இது கெட்ட வாசனை எதனால வந்த கெட்ட வாசனையாம்? எங்க இந்த கெட்ட வாசனை வருகிறதா? பார்வோனுக்கும் அவன் அதிகாரிகளுக்கு முன்பாக. யார் இதை சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயையும் ஆரோனையும் பார்த்து சொல்றாங்க. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, என் வாசனையை நீங்க கெடுத்துட்டீங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய கெட்ட வாசனை வர்றதுக்கு முன்னாடி அவங்க வாசனை எப்படி இருந்துச்சா? வசனம் சொல்லுது, யாத்ராகமம் 3:7 பாத்தீங்கன்னா, அவர்கள் உபத்திரவத்தின் ஒடுக்கப்பட்ட பாதையில இருந்திருக்கிறாங்க. அவர்கள் பார்வோனினால் ஒடுக்கப்பட்ட காணப்படுகிறார்கள்.
இரண்டாவது வசனம் சொல்லுது, பார்வோனுடைய ஆலோட்டுகளினால் இவர்கள் கூக்குரல் இடுகிறவர்களாய் இருந்தாங்க, அழுது புலம்புகிறவர்களாய் இருந்தாங்க. அழுது புலம்புகிறது கூட இல்ல, அழுது கதறுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அதுதான் கூக்குரல். ஒண்ணு, அவங்க வாழ்க்கை முழுக்க உபத்திரவம். இரண்டாவது, அவங்க முழுக்க அழுகையும் குமுறலும் கதறுகிறவர்களாய் காணப்படுறாங்க. மூணாவது சொல்லுது பாருங்க, ஆதியாகமம் யாத்ராகமம் 4:31 சொல்லுது, அவர்கள் விசுவாசம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். வசனம் சொல்லுது அவர்கள் விசுவாசித்து. அப்ப அது வரைக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. நாங்க இதுல இருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில போவோம், இந்த உபத்திரவத்திலிருந்து வெளியில போவோம், இந்த ஒடுக்குதல இருந்து கூக்குறல இருந்து வெளியில போவோம் என்கிற விசுவாசமற்றவர்களாய் இருந்தார்கள். ஐந்தாவதாய் பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது வசனப்படி பார்த்தோம் என்றால், அவர்கள் தங்கள் உபத்திரவத்திலும் தங்கள் ஒடுக்கப்படுவதிலும் தங்களுடைய விசுவாசமற்ற அவிசுவாசத்தின் நிலைமையில அப்படியே அவங்க பழகி போயிட்டாங்க. அவங்க ஏத்துக்கிட்டாங்க, நம்ம ஜெனரேஷனா 400 வருஷம் இங்கதான் அடிமையா இருக்கிறோம், இனிமேயும் நாம் அடிமைகளாகத்தான் இருப்போம். 400 வருஷமா உபத்திரம் தான் படுறோம், அப்ப இனிமேயும் நம்ம உபத்திரவப்படுறவங்களா தான் இருப்போம். இது எதை காட்டுது? அவங்க வாழ்க்கையில இருந்த கொஞ்சம் நன்மை கூட இல்லாம எல்லாமே அற்று போயிருச்சு. அவங்க சுதந்திரமா இருக்க வேண்டியவர்கள் கர்த்தர் பழிக்கு பெருகும்படியாக அங்க வச்சிருக்கிறார் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆபிரகாமுக்கு ஏற்கனவே கர்த்தர் சொல்லிட்டாரு. நீங்கள் அறியாத அந்நிய தேசத்துல உன் ஜனங்களை கொண்டு போவேன், அங்க அவர்கள் பழுகி பெருகுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களை வெளியில கொண்டு வருவேன், அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்ப கொண்டு வருவேன் என்று கானானை காண்பித்தார். ஆனா அங்கிருந்த ஜனங்கள் என்னவா மாட்டாங்க? 400 வருஷமா தலைமுறை அங்க இருக்கிறதுனால அதுலயே அப்படியே அவங்க பழகிட்டாங்க. அவங்க சந்ததிக்குள்ளாக இருந்த வாக்குத்தத்தங்களை மறந்து போனார்கள், தீர்க்க தரிசனங்களை மறந்து போயிட்டாங்க. இதுதான் என் வாழ்க்கை, இப்படியே நான் இருந்துட்டு போயிறேன்னு சொல்லி எல்லா உபத்திரவத்தையும் எல்லா ஒடுக்குதலையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தாங்க. இப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? அவர்களை பார்வோன் இடத்துல இருந்து வெளியில கொண்டு வர பாக்குறாரு. வெளியில கொண்டு வரும் போது அங்க ஒரு யுத்தம் நடக்குது. அங்க யுத்தம் நடக்கும்போது என்ன சொல்றாரு? பார்வோன் என்ன சொல்றான்? நீங்க உங்களுடைய வேலையை இன்னும் நான் ஒடுக்குறேன்னு சொல்றான். அப்பதான் இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, எங்கள் வாசனை கெடுத்து போட்டி. யார் முன்னாடி கெடுத்து போட்டேன்? பார்வோன் முன்னாடி. அப்ப யோசித்து பாருங்க, கர்த்தர் அவர்களை விடுதலையாக்க போகிறார். ஆனா அந்த விடுதலையாக்கும் போது சில பிரச்சனை வரத்தான் செய்யும். இப்ப இந்த ஜனங்கள் எப்படி இருந்திருக்கணும்? கர்த்தர் எங்களை கண்டிப்பாய் விடுதலையாக்குவார், அதற்காகத்தான் மோசே அனுப்பியிருக்காரு, அதுக்காகத்தான் அவன் கையை வெங்குஸ்தம் போல மாறிச்சு, அதனாலதான் அவன் கோல் பாம்பை போல மாறினது. கர்த்தரே வாக்குத்தத்தம் பண்ணி அனுப்பியிருக்கார், நாம் உறுதியா இருப்போம் என்று அவர்கள் உறுதியா இல்ல. ஒரு சின்ன போராட்டம் வந்துச்சு. தொடக்கத்தில் வந்த போராட்டத்தில் அவங்க என்ன சொன்னாங்க? தேவனிகள் வாசனை கெடுத்து போட்டார். அவங்க பார்வோன் பச்சை நிக்கிறவங்களா இருந்தாங்க. அவங்க அடிமைத்தனத்தை ஆசீர்வாதமா ஏற்றுக்கொண்டார்கள், உபத்திரவத்தை ஆசீர்வாதமா ஏற்றுக்கொண்டாங்க, ஒடுக்கப்படுகிறது விசாலம் என்று எண்ணிக்கொண்டார்கள். நீங்க இது சின்ன உதாரணத்தை நான் சொல்லணும்னா, யானையை நம்ம பார்த்திருப்போம். யானை எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய யானையா இருக்கும். அதெல்லாம் அது எத்தனை பேர் சேர்ந்தாலும் அதை நிப்பாட்ட முடியாது. மதம் பிடிச்ச யானையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யாராலையும் அடக்க முடியாது. அவ்வளவு பெரிய உடம்பு, அவ்வளவு பெரிய சத்துள்ளது. அது மறக்கவே மறக்காது எதையும், அது ஈஸியா யாருனாலும் அடிச்சு போட்டுரும். ஆனா அந்த யானையை நீங்க இந்த கோயில்கள்ல அல்லது அந்த தெருக்கல்ல அந்த காணிக்க வாங்குறது சொல்லுவாங்க, அல்ல பிச்சை எடுக்கிற சொல்லுவாங்க, அது மாதிரி வாங்குறது. இந்த யானை நீங்க பாத்தீங்கன்னா கால்ல ஒரு சங்கிலி இருக்கும், அதுவும் 4 கால்ல இருக்காது, ஒரே ஒரு கால்ல இருக்கும். அந்த ஒரு கால்லையும் அந்த சங்கிலி வேற எங்கேயுமே கெட்டி இருக்காது. ஆனா அந்த சங்கிலி கட்டி இருக்கிறதுனால யானைக்கு ஒரு நினைவு இருக்குமா, என்னன்னா இந்த சங்கிலியை என்னால உடைச்சிட்டு போக முடியாது. ஏன்னா சின்ன வயசுல அந்த சின்னதா இருக்கும்போது அந்த சங்கிலினா கெட்டி போட்டுருவாங்க. கெட்டி போடுறதுனால சின்னதுல இருக்கும்போது அந்த சங்கிலியை உடைச்சு பார்த்து உடைக்க முடியல. இப்ப பெருசாயிருச்சு, பெருசான பிறகும் அதே நினைவு தான். இப்ப மரத்திலயும் அந்த சங்கிலி கட்டப்படல, தரையிலையும் அந்த சங்கிலி கட்டப்படல, எங்கேயுமே அந்த சங்கிலி கட்டப்படல. நினைச்சா ஓடி போயிடலாம், சங்கிலியை உடைக்கணும்னு அவசியமே கிடையாது. அதே நேரத்தில் இந்த சங்கிலியால என்னால உடைக்க முடியாது என்று சொல்லி அது அப்படியே அதிலே பழகி போயிருமா.
அது ஒரு பெரிய உருவமா இருந்தாலும் ஒரு அடி சங்கிலி, 1.5 அடி சங்கிலி அவரா அதை குறிச்சு பயப்படுறதா இருக்குமா? அதிலே அப்படியே மாட்டிக்க. அதே போலதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்றாங்க பாருங்க, உபத்திரவம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது, உபத்திரம் எங்களுக்கு சுகந்த வாசனையா இருக்கு, நீங்க தான் வாசனையை கெடுத்து போட்டீர்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. கர்த்தர் விசாலத்துக்கு கொண்டு வர நினைக்கிறார், கர்த்தர் அடிமைத்தனத்துல இருந்து கொண்டு வர நினைக்கிறார், உபத்திரவத்துல இருந்து வெளியில கொண்டு வர நினைக்கிறார். ஆனா நம்முடைய எண்ணம் என்னவா இருக்கு, நான் இருக்கிறதுல இருந்துகிட்டா போதும், நான் தினமும் கஷ்டப்பட்டா எனக்கு போதும், நான் உபத்திரவத்துலதான் இருக்கேன், அப்படியே நான் என்ன பெறேன். கர்த்தர் நம்மளை அழைத்தது ஆசீர்வதிக்க, கர்த்தர் நம்மளை அழைத்தது சுதந்திரவாளிகளாய் இருக்க, கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டது வெளியில கொண்டு வரதான், இதே உபத்திரவத்துல இருக்கும்படியாக அல்ல. கர்த்தரே சொல்றார் பாருங்க, அவர்கள் கூக்குரல் என்னிடத்துல எட்டினது, அவங்க சத்தம் போடுறது என்னிடத்துல வந்தது, நான் அவங்களுக்காக இறங்குறேன். ஆனா கர்த்தர் இறங்கி வந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்றாங்க, என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள். ஆனா கர்த்தர் அதோடு விட்டாரா? அதையே அப்படி இல்லை. என்ன வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவர்கள் சொன்னாங்க என் வாசனையை கெடுத்து போட்டீங்கன்னு. மோசே போய் கர்த்தர்ட்ட அழுகிறான். அழுத உடனே என்ன நடக்குது? வசனம் சொல்லுகிறது, யாத்ராமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா இப்படியாக கர்த்தர் சொல்றார் பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய், பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான். பலத்த கையை கண்டு அவன் போக விட்டு, பலத்த கையை கண்டு துரத்தி விடுவான். இந்த வசனத்தை நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, பலத்த கைங்கிறது 2 தடவை வந்திருக்கும். ரெண்டு கிரியை பண்ணும். ஒண்ணு அவன் போங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருவான். 2வது உங்களை கட்டாயப்படுத்தி உபத்திரவத்திலிருந்து வெளியில அனுப்பி விடுவான். உங்களை கட்டாயப்படுத்தி உங்களுக்கு விடுதலை கொடுப்பான், கட்டாயப்படுத்தி உங்களை சுதந்திரவாளியாய் மாற்றுவான். நீங்க நினைச்சாலும் அங்க இருக்க முடியாது, நீங்க நினைச்சாலும் அங்க அடிமையா இருக்க முடியாது. ஏன்னா அவன் சொல்லுவான், பலத்த கையினாலே உங்களை துரத்தி விட்டு காணப்படுவான். இதுதான் கர்த்தர் செய்கிற கிரியை. அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நாம் நம்முடைய அடிமைத்தனத்திலே, நம்முடைய வாசனையிலே, நம்முடைய உபத்திரவத்திலே நாம நல்லா இருக்கலாம். அதிலே நாம் மாட்டிக்கொண்டு அதே அனுபவத்திலே எனக்கு நம்பிக்கையெல்லாம் இல்லை, என் நம்பிக்கையெல்லாம் போச்சு என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? இந்த இரவு நேரத்திலே உங்களை அவர் பலத்த கையினால் விடுதலையாக்க போகிறார். உங்களுடைய சத்துருக்களை தேவன் கர்த்தருடைய பலத்த கையை வெளிப்படுத்த போகிறார். அதனால் அந்த சத்துருவே உங்களை அனுப்பிட போகிறார். நீங்க வரமாட்டேன்னு சொன்னாலும் அந்த சத்துரு உங்களை துரத்தி விடுகிறவனாய் காணப்படுவான். கர்த்தர் விடுதலையாக்க நிச்சயித்துட்டா ஒரு மனிதனும் அவருக்கு முன்பாய் நிற்க முடியாது. இங்க என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் சொல்றார், உங்களை பலத்த கையினால் போக விடுவான், பலத்த கையின் நிமித்தமாய் உங்களை துரத்தி விடுவான். அதே மாதிரி கர்த்தர் செய்தார். 10 வாதைகள் அவர்களுக்கு வந்தது. பார்வோன் நினைச்சா, அவன் இருதயம் எவ்வளவுதான் கடினமானாலும், கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினாலும் பார்வோன் அவர்களை துரத்தி விட்டான். வசனம் சொல்லுது, யாத்ராமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 41வது வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை எப்படியா சொல்லுது பாருங்க. அதுல ஒரு ஆச்சரியமான வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை சொல்லுது, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தருடைய சேனைகள், இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தவங்களை கர்த்தர் எப்படி சொல்றாரு பாருங்க, அவர்கள் என்னுடைய சேனைகள், அவர்கள் என்னுடைய சேனைகள். இதே வார்த்தையை எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். அவர்கள் உலர்ந்த எலும்புகள். ஆனா கர்த்தர் அந்த உலர்ந்த எலும்பை எழுப்பி தசையும் நரம்பையும் திரும்ப ஒட்ட வச்ச உடனே என்ன நடக்குது? கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை சேனைகளாய் எழுப்புவேன். அவர்கள் படுகொலியிலிருந்து நான் அவர்களை எடுத்து, அவர்கள் படுகொலியிலிருந்து இறங்கி நான் அவர்களை தூக்கி எடுத்து அவர்களை சேனைகளாய் மாற்றுவேன். நீங்க இன்னைக்கு உலர்ந்த எலும்புகளை போல நம்பிக்கையற்று இருக்கலாம். எனக்கு விடுதலை கிடைக்காது, என் வாசனை கெட்டு போச்சு, எனக்கு உபத்திரவம் தான் என் வாழ்க்கை, என் சந்ததியை இப்படிதான் இருப்போம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் ஒன்றை செய்ய போகிறார். உங்கள் பலத்த கரத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார்.
அதனால் உங்கள் சத்துரு உங்களை துரத்த போகிறார். எப்படி நீங்கள் வெளியே வரப்போகிறீர்கள்? அடிமைகளாய் இருந்தவர்கள் கர்த்தருடைய யுத்த வீரர்களாய் மாறப்போகிறீர்கள். கர்த்தருடைய சேனைகளாய் மாறுகிறீர்கள். இதுதான் கெட்ட வாசனை கர்த்தர் மாற்றி போடுகிறதை காட்டுகிறது. இப்ப கர்த்தர் யுத்தம் பண்ணும் போது கெட்ட வாசனை போல தெரியும். ஆனா முடிவில் அது நீங்கள் சத்துருக்களை விட்டு வெளியில வந்து கர்த்தருடைய சேனைகளாய் மாறுகிறதை காட்டுகிறது. அப்ப முதலாவது கெட்ட வாசனை மாற்றும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய வாசஸ்தலமாய் மாறினார். கர்த்தருடைய வீட்டுல வந்து அவங்க தங்கினாங்க. இரண்டாவது கர்த்தர் கெட்ட வாசனையை மாற்றும் பொழுது சாதாரணமாய் அடிமைகளாய் கொல்லப்பட்ட ஜனங்கள் இப்ப கர்த்தருடைய சேனைகளாய் மாறினார்கள். அப்ப கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய சேனையாய் மாற்றணும். என்ன பலத்த கரத்தினால விடுதலை ஆக்குங்க. நான் நம்பிக்கை இழந்து போயிட்டேன், நான் எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன், என் வாசனை கெட்டு போச்சு, உண்மைதான். ஆனா என்னுடைய நிலைமை இன்றைக்கு மாற்றுங்க ஆண்டவர் என்று சொல்லுங்க. எந்த இது ஒரு சேனையை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே நம்மளுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப மனிதனிடத்துல காணப்படுகிற வாசனை ஒண்ணு கெட்ட வாசனை. இரண்டாவது என்ன வாசனையாம்? வசனம் சொல்லுகிறது, நம்மளுக்கு நேரம் இல்லாதபடினால் குறிப்பை மாத்திரம் சொல்லி நான் போகிறேன். வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, நாம் ஆதாரமாய் வாசித்த வசனம் தான். அங்கு ஈசாக்கு சொல்றான் பாருங்க, என் குமாரனுடைய வாசனை வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. என் குமாரனுடைய வாசனை வயல்வெளியின் வாசனையை போல இருக்கிறது. இரண்டாவது மனிதனிடத்துல இருக்க வேண்டிய வாசனை என்ன? எப்படிப்பட்ட வாசனை காணப்படுகிறதா? அவர் சொல்லுகிறார் பாருங்க, வயல்வெளியின் வாசனை. இந்த வயல்வெளி என்பது எதை காட்டுகிறது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுகிறது, அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினால் காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். இங்க யாரை குறித்து சொல்லுகிறது? அக்சாலை குறித்து சொல்லுது. காலேப் சொல்ற, யாரு ஜெயிக்கிறாங்களோ அவர்கள் என் மகளை திருமணம் செய்து கொள்ளலாம். உடனே அங்க இருக்கிற மனுஷன் ஒருத்தன் ஜெயிக்கிறான். ஜெயிச்ச உடனே காலேப் சொல்றான், அவன் ஊத்தினியல் என்கிறவன் வந்து அவனை ஜெயிக்கிறான். ஜெயித்த உடனே அவன் என்ன சொல்லுகிற, காலேப் என்ன சொல்லுகிறான், நீ அக்சாலை திருமணம் பண்ணிக்கொள்ளலான்னு சொல்லி அக்சாலை அவனோடு அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைக்கும் போது அக்சால் என்ன செய்கிறாள்? அவள் தன் கழுதிலிருந்து இறங்கி என்ன சொல்லுகிறாள்? என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்பேன். அந்த வயல்வெளி என்னவா? அடுத்த வார்த்தை தெளிவா சொல்லுது பாருங்க, அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுத்தாள். இங்க இவன்ட்ட சொல்லுகிறாள், வயல்வெளியை நான் வாங்கிட்டு வர்றேன். ஆனா அங்க போனோன்னு சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும். இந்த வாசனை என்ன வாசனை? ஆசீர்வாதத்தின் வாசனை. நம்முடைய வாழ்க்கையில கெட்ட வாசனை இருக்கக்கூடாது, ஆனால் ஆசீர்வாதத்தின் வாசனை இருக்கணும். இந்த ஆசீர்வாதத்தின் வாசனை எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் வாசனையாம்? இந்த வயல்வெளியின் வாசனை எப்படிப்பட்ட வயல்வெளியின் வாசனையாம்? ஆதியாகமம் 27:27 ஈசாக்கு சொல்றா பாருங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வயல்வெளியின் வாசனை. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வயல்வெளியின் வாசனை. ஈசாக்கினுடைய பார்வையில கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வயல்வெளி எப்படி இருக்கும் தெரியுமா? வசனம் சொல்லுது, 26வது அதிகாரம் ஆதியாகமம் 26:12 நீங்க வாசிச்சீங்கன்னா வசனம் சொல்லுது பாருங்க, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தரை அவனை ஆசீர்வதித்தவதனால் அந்த தேசத்திலே 100 பலங்கு பலனடைகிறவனாய் இருந்தான். 100 மடங்கு. அவன் விதைத்தது ஒன்றும் பெருமையாய் போகல. 30-60 அல்ல, 100 மடங்கு ஆசீர்வாதம். அவன் பட்ட பிரயாசத்துக்கு ஏற்ற பலன். இதுதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வயல்வெளி. அப்ப இன்றைக்கு வயல்வெளியின் வாசனையை கர்த்தர் கொடுக்கிறார்னா 100 ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். சரி, இது ஈசாக்கின் வாழ்க்கையில காணப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட வயல்வெளி. ஆனா யாக்கோபின் இடத்துல அந்த வாசனை இருக்கு என்று ஈசாக்கு சொல்றான். அப்ப யாக்கோபின் இடத்துல இருந்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வயல்வெளியின் வாசனை என்னவா? வசனம் சொல்லுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது பாருங்க,
அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாய் இருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பலத்து இருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிக்கிறவனாய் காணப்படுவான். யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தரால் வயல்வெளியின் ஆசீர்வாதம் வாசனை என்பது என்னவா? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, யாக்கோபு ஏசாவை ஏமாத்திட்டோன்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கத்துல உண்மைதான். ஆனா அங்கு என்ன நடந்திருக்கு என்று தெரியுமா? வசனம் சொல்லுது, யாக்கோபை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அங்கு நிறைவேறுகிறது. யாக்கோபு இன்னும் பிறக்கல, அவன் கற்பத்துக்குள்ளதான் இருக்கிறான். இன்னும் 9 மாசம் கூட ஆகல, பிரசவ காலம் இன்னும் முடியல. அதுக்கு முன்னாடியே கர்த்தர் அவன் தாயின் வயிற்றிலேயே ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, தீர்க்கதரிசனம் சொல்றாரு, இவன் இளையவன் மூத்தவனை ஆளுகிறவனாயிருப்பான். ஆனா நாட்கள் போன உடனே என்ன நடக்குது? வசனம் சொல்லுது, ஈசாக்குக்கு ஏசா பிரியமல்லவனாய் இருந்தான். ஏன்னா அவன் வேட்டையாடுறவன், அவன் செய்யற ஆகாரம் ருசியா இருக்கும். யாக்கோபை அவன் நேசிக்கல. ஆனா கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை யாக்கோபின் வாழ்க்கையில கண்டிப்பா அப்படியே நிறைவேற்றினார். அவன் ஏமாற்றின உண்மைதான், ஆனா தீர்க்க தரிசனம் அது நிறைவேற வேண்டியதா இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வயல்வெளியின் ஆசீர்வாதம் என்பது என்ன? தாயின் கற்பத்துக்கும் நீங்கள் இருக்கும் பொழுது நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அல்லவா? அந்த நாட்கள் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னேன் அல்லவா? என் வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன் அல்லவா? அது இன்றைக்கு உங்களுக்கு நிறைவேறும். உங்கள் பட்சத்திலே ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். ஈசாக்கு யாக்கோபின் பட்சத்திலே இல்லை, ஆனால் ஆசீர்வாதத்தை தட்டி சென்றது யாக்கோபு. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கு இந்த வயல்வெளியின் ஆசீர்வாதம் என்பது என்ன? உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட, சொல்லப்பட்ட, கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் கண்டிப்பாய் அது நிறைவேறும். மனிதன் உங்கள் பட்சத்தில் இல்லாவிட்டாலும் அது கண்டிப்பாய் நிறைவேறும். அதுதான் வயல்வெளியின் ஆசீர்வாதம். ஈசாக்கு தன்னை அறியாமலே சொல்றான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வயல்வெளியின் வாசனை. தன் அறியாமலே யாக்கோபினுடைய ஆவிக்குரிய நிலைமையை, யாக்கோபை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நினைவு ஈசாக்கு சொல்றான். பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் தீர்க்க தரிசனங்கள் கண்டிப்பாய் நிறைவேறும். கர்த்தர் அழைத்த அழைப்பு கண்டிப்பாய் நிறைவேறும். தாயின் கற்பத்துல இருக்கும்போது உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது கண்டிப்பாய் நிறைவேறியே தீரும். அதுதான் இந்த வயல்வெளியின் ஆசீர்வாதம். இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட வாசனை எடுத்து போடுங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட வாசனை எடுத்து போடுங்க. என் கலக்கங்களை எடுத்து போடுங்க. என்னுடைய மீறுதல்களை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, என்னை இன்றைக்கு விடுதலை ஆக்குங்க. எனக்கு வயல்வெளியின் ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் கர்த்தரை சோதிரமாண்டவரே, 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 நிபா துரா லகதினை கண்ணனிக்க துரபல பரபா, நீதி ரீதின் நிகதனைக்க துரபல போதனை கண்ணனிக்க துரபா. மனிதனிடத்தில் 2 வாசனை இருக்கிறது. ஒன்று கெட்டு போன வாசனை, இன்னொன்று வயல்வெளியின் வாசனை. இன்னொன்று கெட்டு போன வாசனை, இன்னொன்று வயல்வெளியின் வாசனை. இன்றைக்கு உங்களிடத்துல என்ன வாசனை இருக்கிறது? கெட்டு போன வாசனை இருக்கிறதா அல்லது வயல்வெளியின் வாசனை இருக்கிறதா? லீதா ராதன் ஹந்தன துரபல போதனை கந்தரபா. கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க. ஆண்டவரே, என் வாசனை கெட்டு போனது. நான் கலங்குகிறவனாயிருக்கிறேன், பயப்படுறவனாயிருக்கிறேன், நடுங்குகிறவனாயிருக்கிறேன். என்னை சுத்திகரிங்க ஆண்டவர் என்று ஒப்புக்கொண்டீங்க. கர்த்தர் விடுதலையாக்கும் போது, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது நம் முறுமுறுக்கிறவர்களாய் இருந்தோமா? என்னைக்கு என்னை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார்? என் உபத்திரவம் பெருகுகிறது, என் இடுக்கண் பெருகுகிறது என்று புலம்புகிறவர்களா இருந்தீங்களா? இன்னைக்கு கர்த்தர்ட்ட சொல்லுங்க, அவர் உங்களை பலத்த கரத்தினால் விடுதலையாக்க போகிறார். அவர் உங்களை கரத்தினால் வெளியே அனுப்ப போகிறார். நீங்கள் வயல்வெளியின் வாசனையை பெற்றுக் கொள்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். லீலா ரகதன கதன கதர பலபரமா, நிபீரி பீரி வெக்க சிடுகள பலபரமா. எல்லாரும் ஜெபிப்போமா? கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே, எனக்கு வயல்வெளியின் ஆசீர்வாதம் வேண்டும். எனக்கு வயல்வெளியின் வாசனை வேண்டும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வயல்வெளியின் ஆசீர்வாதம்
தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற வயல்வெளியின் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. மனிதன் உங்கள் பட்சம் இல்லாமல் இருக்கலாம், நீங்க வேலை வைக்கிற இடம் உங்கள் பட்சம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். லீதா டகதட கதட பக்க சிடுகதட வரமல வரமா லீதிடி விரிபிக்கத்துடா திடுகுதிடுக்கத்துட பல வரமா. சோதிரம் 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 சோதிரம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வயல்வெளியின் வாசனையை கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறதாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கெட்டு போன வாசனைகள், கெட்டு போன வாசனையினால் வந்த கலக்கங்கள், ஆண்டவரே நடுக்கங்கள் இன்றோடு மாறுவதாக. இவர்களுக்கு நீர் ஏல் பெத்தேலாய் நீர் மாறுவீராக. வாசம் பண்ணுகிறவர்களாய் நீர் மாற்றுவீராக. இவர்களை நீர் சுத்திகரித்தருளுவீராக ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இன்றைக்கு பிள்ளைகள் யார் நம்பிக்கை இழந்து போயிருக்காங்க, என் வாழ்க்கை எதுதான், இதோடு நான் மரித்து போக போறேன், என் வாழ்க்கையில ஒரு காரியமும் நடக்க போறது கிடையாது, ஒரு காரியமும் புதிதாய் நடக்க போறது கிடையாது, எனக்கு விடுதலை இல்லை, என் தகப்பை இப்படிதான் இருந்தாரு, நானும் இப்படிதான் இருக்க போறேன், என் பிள்ளையும் இப்படிதான் இருக்க போறேன் யார் நம்பிக்கையற்று இருக்கிறார்களோ, கர்த்தர் பலத்த கரத்தினால் இவர்களை வெளியிலே கொண்டு வருவீராக. கர்த்தர் பலத்த கரத்தினால் கொண்டு வந்து இவர்களை உடைய சேனைகளாய் நீர் மாற்றுவீராக. கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் மேலாக வயல்வெளியின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு வரட்டும். இவர்களை முகர்ந்து பார்க்கிறவர்கள் வயல்வெளியின் வாசனையை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தாவே, ஈசாக்கு சொன்னானே, என் குமாரனின் வாசனை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வயல்வெளியின் வாசனை என்று சொன்னானே, அதே போல் உடைய பிள்ளைகள் வாசனை மாறுவதாக. கர்த்தரால் நூறத்தனையான ஆசீர்வாதம் வரட்டும். இவர்கள் படுகிற பிரயாசத்துக்கு என்ற பலனை கொடுப்பீராக. இரண்டாவதாக ஆண்டவரே, அந்த வயல்வெளியின் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறோம். தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற வார்த்தை இருக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் மனிதர்களினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், மனிதர்களுடைய ஆதாயம் இல்லாமல் இருக்கலாம், இவர்கள் பட்சத்தில் யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இவர்களை நடத்தும். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதியும், சொன்னதை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. அப்படி நீ செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கண்ணா மையமில்லாமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்ல முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்ய ஸ்நேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் யாவரோடும் கூடர்ந்து நம்மளை வயல்வெளியின் வாசனையினால் நம்மளை நிரப்பி ஆசீர்வதித்து நடத்துவதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காக கரங்களை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுமா? எல்லாரும் இரவு நித்திரைக்கு செல்வதற்கு முன்பாக, ஆண்டவரே எனக்கு வயல்வெளியின் ஆசீர்வாதத்தை கொடுங்க, அந்த வாசனை வாழ்க்கையில இருக்கட்டும் செபிங்க. கர்த்தர் நூறத்தனையான ஆசீர்வாதத்தையும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற வாசனையையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாளை காலையிலே 3:45 ஆப் ஓபன் செய்யப்படும். எல்லாரும் அந்த போராடுகிற ஜெபத்துக்கு வருவோம். வந்து போராடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் உங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.